அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல SNE அக்கவுண்டில் மேக்கர் ஐடியை யூஸ் பண்ணி புதிதாக வெண்டர் கிரியேஷன் பண்றது எப்படி? அப்படி புதிதாக கிரியேட் பண்ண வெண்டர்ஸ செக்கர் ஐடியை யூஸ் பண்ணி அப்ரூவல் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல கனரா CSS போர்ட்டல் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். CSS அப்ளிகேஷன்ஸ் நியூ URL அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளிக் ஹியர் டு லாகின் இன் CSS அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்கே லாகின்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும். அங்க யூசர் நேம் கேட்டிருப்பாங்க. இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா SNE அக்கவுண்ட்ல மேக்கர் ஐடிக்கான யூசர் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே தெரியக்கூடிய கேப்சாவை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் அண்ட் ஸ்மால் லெட்டர் ரெண்டுமே கலந்து இருக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. கேப்சா உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணி வேற ஒரு கேப்சா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு கீபோர்டு ஒன்று ஓப்பன் ஆகும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்கருக்கான யூசர் ஐடி இங்கே என்ன யூசர் ஐடி என்டர் பண்ணீங்களோ அதே யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்கர் ஐடிக்கான பாஸ்வேர்டையும் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தவறுதலாக நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் 1 or 2 times நீங்கள் தவறுதலாக என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிரும். ஸோ கரெக்டான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். க்ளோஸ் ஆகிற மாதிரி ஆயிருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ், ஸ்கீம் ஆக்டிவிட்டி, பேமெண்ட், அப்ரூவ், ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா மெனு கொடுத்துருப்பாங்க. அதில் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டாவதா வெண்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பல்க் வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த வெண்டர் ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செலக்ட் ஸ்கீம் இருக்கும். ஸோ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் மிஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் ஆல் சமகர சிக்ஷா அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபெட்ஸ் கொடுத்துருங்க. ஃபெட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா ஸ்கீம் நேம், அக்கௌண்ட் நேம், கான்டாக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சில டீடைல்ஸ்லாம் வந்துடும். கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்டிங் வெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட் நியூ வெண்டர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோடு கேட்கும். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோடு யாருடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்டர்ஸினுடைய அக்கௌண்ட் நம்பரையும் IFSC கோடையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா வெண்டர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்டர்ஸ் நேமை என்டர் பண்ணிக்கோங்க. வெண்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் கடைக்காரர் அல்லது விற்பனையாளர் அவருடைய நேமை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே வெண்டர் டைப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணினா கமர்ஷியல், இன்ஸ்டிடியூஷனல், NGO, பர்சனல் அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம மேக்ஸிமம் ரெண்டு டைப் தான் யூஸ் பண்ணுவோம். கமர்ஷியல் அதாவது சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி கடைகளாக இருந்துச்சுன்னா நம்ம கமர்ஷியல் யூஸ் பண்ணுவோம். பர்சனலாக யாருடைய அக்கௌண்ட்டுக்காவது கூலி அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பர்சனலாக செலக்ட் பண்ணுற மாதிரி ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டில் எது ஒன்றுன்னு பார்த்து கரெக்டாக ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து சூப்பர் மார்க்கெட் அப்படின்றனால நான் கமர்ஷியல் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதே இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு வேலை பார்த்ததுக்கான கூலி அனுப்பணும் அப்படின்னா அவரை ஆட் பண்ணும்போது பர்சனல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வந்து கம்பல்சரி கிடையாது. ரிலேஷன் டைப் அதுவும் கம்பல்சரி கிடையாது. கார்டியன் நேம் கிடையாது. GST நம்பர் தேவையில்லை. ஸோ இங்கே எங்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்காங்களோ அது வந்து நம்ம கம்பல்சரி ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லைன் 1 அது வந்து கம்பல்சரி. இதெல்லாம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் சிட்டிக்கு நேரம் வந்து கம்பல்சரி நம்ம என்டர் பண்ணணும். பின்கோடு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அதை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபோன் நம்பரும் தேவையில்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பர் அண்ட் IFSC கோடு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பேஜில் நீங்கள் வந்து ஆட் பண்ணதுனால இது டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆட் வெண்டர் கொடுத்துருங்க.
ஆட் வெண்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு கீழே வெண்டர் இஸ் ஆடட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ வெண்டருக்கான ஐடி, வெண்டருடைய நேம், டைப், அக்கௌண்ட் நம்பர், நெக்ஸ்ட் அட்ரஸ், சிட்டி, ஸ்டேட், இதெல்லாம் எல்லா டீடைல்ஸுமே வந்திருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூ அண்ட் டெலிட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வியூவை கிளிக் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல தவறு இருந்துச்சுன்னா நீங்க டெலிட் பண்றாலும் டெலிட் பண்ணிக்கலாம், அல்லது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வியூவை கிளிக் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ண பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க திரும்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். தவறுகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரீசனை என்டர் பண்ணிட்டு நீங்க டெலிட் பண்ணிட்டு திரும்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதுசா நீங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ தவறு இல்லை அப்படின்னு சொன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேக்கர் ஐடியை லாக் அவுட் பண்ணிட்டு செக்கர் ஐடியில போயிட்டு இந்த வெண்டரை வந்து அப்ரூவ் பண்றது எப்படி அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஸோ லாக் அவுட் பண்ணிக்கிறேன். லாக் அவுட் பண்ணிட்டோம்னா தேங்க்யூ ஃபார் யூசிங் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். கீழே கிளிக் ஹியர் டு லாகின் அகைன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ திரும்ப அட்மின் லாகின் யூசிங் நெட் பேங்கிங் யூசர் நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க யூசர் நேம் கேட்கும். இந்த யூசர் நேம் பார்த்தீங்கன்னா செக்கருக்கான யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க தெரியக்கூடிய கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு லாகின் வித் நெட் பேங்கிங் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப இப்படி ஒரு கீபோர்டு ஓபன் ஆகும். ஸோ அங்க யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இங்க என்ன செக்கருக்கான யூசர் ஐடி என்டர் பண்ணீங்களோ அதையே அங்க என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செக்கர் ஐடிக்கான பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து லோட் ஆயிட்டு இருக்கும். ஸோ எப்பவுமே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. தவறுதலா நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்க டைரக்டா பேங்க்ல போய் தான் ரீசெட் பண்ற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலைமை ஆசிரியருடைய பெயர் இருக்கும் செக்கர் ஐடியில. அங்க மேக்கர் ஐடியில பாத்தீங்கன்னா எஸ்எம்சி தலைவருடைய நேம் இருக்கும். நெக்ஸ்ட் ஹோம் பேஜ், ஸ்கீம் ஆக்டிவிட்டி, பேமெண்ட், நாலாவதா பாத்தீங்கன்னா அப்ரூவ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணாவதா பேமெண்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் ரெண்டாவதா வெண்டர் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேனுவல் என்டர்டு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண வெண்டர்ஸ்னுடைய டீடைல்ஸ் வந்திருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே தெரியக்கூடிய ஆளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணாலும் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், அப்ரூவ் பண்ணாலும் அப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அப்ரூவ் தான் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய அப்ரூவை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க அப்ரூவை கிளிக் பண்ணவனே பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஆயிரும். இதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மேக்கர் ஐடியில வெண்டர்ஸ் புதுசா ஆட் பண்ணதை வந்து பாத்தீங்கன்னா செக்கர் ஐடியில வந்து நம்ம அப்ரூவ் கொடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்என்இ அக்கௌண்ட்ல வந்து மேக்கர் ஐடியை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு வெண்டர்ஸ் ஆட் பண்றதும் செக்கர் ஐடியை யூஸ் பண்ணி அப்ரூவ் செய்யறதுமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதுல எப்படி பேமெண்ட் பண்றது அப்படின்ற பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபைனலா இங்க தெரியக்கூடிய லாக் அவுட்டை கிளிக் பண்ணி வெளியில வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.